நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. பா என்னப்பா? இந்தாங்கப்பா. என்னது? கார்மெண்ட்ஸ் புதுசா ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது என்னைக்கு திறக்கலாம்னு சொல்லி ஜோசியத்தை எழுதி கேட்டிருந்தேன். 20ஆம் தேதி நல்ல நாளா இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காருப்பா. நல்லது, ரொம்ப சந்தோஷம்பா. எல்லாரையும் கூப்பிடல? யாரப்பா கூப்பிடணும்? நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும். ஒரு நிமிஷம்ப்பா. மாமா, வர 20ஆம் தேதி நம்ம கார்மெண்ட்ஸோட ஆரம்ப விழா இருக்கு. அவசியம் நீங்க வந்துடணும். அக்கா நீ வந்திருக்கா? சரிப்பா, அவசியம் வந்து மாமா. சரி சரி அண்ணே. என்ன கோபி, வர 20ஆம் தேதி நம்ம கார்மெண்ட்ஸோட ஆரம்ப விழா இருக்கு. அவசியம் வந்துடணும். கண்டிப்பா. நீங்களும் வந்துருங்க. நீ சரி பா, நான் இவங்கள சொல்லல, சொந்தக்காரங்களை சொன்னேன். குறிப்பா சிதம்பரத்தை கூப்பிடணும்பா. அப்பா இப்பதான் நானும் கோபியும் ஃபோன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பண்றீங்க, சொல்லி செய்ய வேணாம்னு சொன்னாரு. சரி நாங்களும் விட்டுட்டோம். இல்ல, கண்டிப்பா வரணும்பா. கரெக்டா சொன்னாரு. அந்த குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்தா என்னென்னமோ நடக்குது. சமயத்துல சட்டக்கட்டெல்லாம் கிழிஞ்சு போகுது. என்ன டேய் இருடா, நான் தெளிவா சொல்றேன். கோபி மாமா குடும்பம், அவர் சம்பந்தி குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்தா ஏகப்பட்ட கலாட்டம் நடக்குது. நம்ம தான் நேர்ல பார்த்தோம். என்ன பாத்தீங்க? மாமா, அண்ணனுக்கு எப்பவுமே காமெடியா பேசியே பழகி போச்சுல்ல. விஜய், நீதாம்மா நான் சரியா புரிஞ்சு வச்சிருக்க. அரக்கால் சட்டை போட்ட காலத்துல இருந்தே என் ஹியூமர் சென்ஸ் பத்தி பேசாத ஆளே கிடையாது. நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு லட்சுமணன் பேராகி போச்சு. என்னங்க இதெல்லாம் எந்த ஊர்லயா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல ராஜி, இந்த ஆள் கேனத்தனமா பேசிடுவான். ஜனங்க இந்த ஆள் என்ன பேசுறான்னு புரியாம, ஓஹோ இந்த ஆள் ஜோக்கு தான் அடிக்கிறான்னு நினைச்சு சிரிச்சிருவாங்க. அதை இந்த ஆள் ஹியூமர் செஞ்சு புரிஞ்சுக்கிட்டான். எல்லாம் நம்ம நேரம். ஏன் போஸ், இப்ப பண்ண போற பிசினஸ்ல நீயும் பார்ட்னர் தானே? ஆமா, ஏன் கேக்குறீங்க? எதுக்குன்னா பொதுவா நீ அடிக்கடி காணாம போற ஆளு, இப்ப மட்டும் காணாம போக மாட்டேன் என்ன நிச்சயம்? ஆரம்பிச்சிட்டாரு. அட முறைக்காதப்பா, இப்ப பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண போறீங்க. முன்ன மாதிரி அடிக்கடி காணாம போயிட்டோம் வச்சுக்கோ, இந்த பிசினஸ் எல்லாம் காணாம போயிடும். இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு கோபிக்கு தைரியம் இல்ல. கோபி என்ன, இந்த வீட்டுல வேற யாருக்குமே தைரியம் கிடையாது. எனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் தைரியமான ஆளு. விஜய் சொன்னுச்சுல்ல, மாமா எப்பவுமே காமெடியா தான் பேசுவாருன்னு, அதைத்தான் திரும்பவும் செய்யறாரு. நம்ம கிளம்பலாம் வாங்க. டேய், ரெண்டு பேரும் என்ன தெனாவட்டா போறானுங்க பத்தியா? ஆமா, நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். என்ன பண்ண போற? ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மண்டிடுற அளவுக்கு பெரிய பிளான் வச்சிருக்கேன். ஓ, இப்படி எல்லாம் வேற முடிவு எடுப்பே நீ? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்த ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி இல்ல. என்னடா ஒரு மாதிரி சிரிக்கிற? ஏய், ஏன்டா சிரிக்கிற? உனக்கு சின்ன வயசுல இருந்து ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி, எனக்கு சின்ன வயசுல இருந்து நக்கல் ஜாஸ்தி. என்னடி செல்லம்? கடைக்கு போயிருந்தேன், சோளம் வாங்கினேன். அதான் உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவைச்சு அண்ணங்கிட்ட கொடு. அத்தை சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, இப்பதான் சமைச்சு வச்சுட்டு வந்தேன், போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி. என்னண்ணே ஏதோ யோசனையா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உட்கார். பவானி கொஞ்சம் தள்ளிக்க. என்னண்ணா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்வன் தம்பி தெரியுமில்ல, அது நினைச்சா வருத்தமா இருக்குது. கேள்விப்பட்டண்ணே, பாவம் அந்த தம்பி. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. வாழ்க்கையிலேயே பிடித்தம் இல்லாம இருக்கிறாராம். இந்த சின்ன வயசுல இப்படி இருக்கலாமா? பாவம் இல்ல. அது சரி. உள்ளூர்ல உனக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணா இருந்தா சொல்ல, கட்டி வச்சிருவான். ஒரு இடம் இருக்கு. அப்படியா? எந்த இடம் எனக்கு தெரியாம சொல்லு. அருமையான இடம்ண்ணே, சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா என்ன எழுக்குற? சொல்லுமா, உடனே பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பான். சொல்றேண்ணே, ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சித்தப்பிரமை இருந்துச்சுண்ணே. இப்ப பரவாயில்ல, சரியா போயிடுச்சு. அதுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. அதை வேணா கேட்டு பார்க்கலாமா? இந்த பாருமா, நான் 5 பொண்ணு பெத்து தகப்பேன். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. பாவம் அந்த பொண்ணு ஆண்டவ முன்னியத்திலே யாரையாக கட்டிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா செல்வன் தம்பியை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கிறாமா. நீ சொல்ற அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு எதிர்பாராத ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாவம் அந்த நல்ல பையன் தாங்க மாட்டாமா. ஆமாப்பா, சரியா சொன்னீங்க. பாவம் செல்வன் தம்பி ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கு. இனிமே பண்றது பார்த்துதான்ப்பா பண்ணணும். நிச்சயமா
இதை பாருமா, பணம் காசு கூட வேணாம், நல்ல குடும்ப பாங்கான சாதுவான பொண்ணா, செல்வத்தை இனி கண்கலங்காம சந்தோஷமா கட்டி காப்பாத்துற பொண்ணா பாருங்க. நானும் பாக்குறேன். தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நீங்களும் சொல்லுங்க. சரிண்ணே, பாக்குறேன். நல்ல பொண்ணா கிடைச்சா சொல்றேண்ணே. சரிங்க. சாரே 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 சாரே. ராஜகண்ணு, லுக் அட் மீ. ஐயே, இது என்ன கோலம்? இன் பண்ணிருக்கேன் செல்லம். இப்போ என்ன பார்த்தா அஜித் மாதிரி இல்ல? ஐயோ கருமம், எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏன் நல்லா இல்லையா? நீங்க எப்பவும் வர மாதிரி கேஷுவலா வாங்க, அது போதும். நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லு. இங்க பாருங்க, தேவையில்லாம என் வாயில ஏதாவது சொல்ல வைக்காதீங்க, அவ்வளவுதான். சாரி டியர், நான் இப்படியே தான் வரப்போறேன். வர்ற வழியில ஃபிகர்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் இப்படியே வரதா இல்ல சட்டையை வெளியே எடுத்துட்டு வரதா டிசைட் பண்ணுவோம். இன்மை காலேஜ் போதும் போதும், அந்த கருமத்தை தொடங்காதீங்க, கொஞ்சம் சும்மா ரெடியா? ரெடி போலாம். கோபி, உன் பைக்ல பெட்ரோல் இருக்கா? ஏரெல்லாம் செக் பண்ணிட்டியா? இல்லனா வாய் வச்சு ஊத போறே. டேய் சுமாரா இருக்கு. பிரேக் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? தள்ளிக்கிட்டு போறது எதுக்கே பிரேக்? சும்மா இரண்டா. அட என்னடா இது? ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், உன் பைக்கை கொடு. ஓ, இதுக்காகத்தான் இவ்வளவு கேள்வியும் கேட்டீங்களா? ஆமா, எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா செய்வேன்ல. மாமா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, பைக் தர முடியாது. டேய், உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி அவமானப்படுத்துற? என்ன அவமானப்படுத்துனாங்க? ஆமா, நான் பைக் கேட்டு நீ இல்லன்னு சொன்ன அவமானம் இல்லையா அது? மாமா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, பைக் தர முடியாது. அதுல இந்த ஆளுக்கு சரியா பைக் ஓட்ட தெரியாது. நானே விழுந்துட்டேனா பாரு. டேய் சும்மாறான், குறுக்கு பேசினா கத்தி எடுத்து கொலை பண்ணிடுவேன். நீ கத்தி எடுத்து கொலை பண்ண வேணாயா? நீ கத்தனாலே கொலை பண்ணதுக்கு சமம். சும்மாறா. கோபி, முடிவா கேக்குறேன், பைக் தரப்போறியா இல்லையா? மாமா, நீ கார்மெண்ட்ஸ் தரப்புகளா? ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் பைக் தர முடியாது, புரிஞ்சுக்குங்க. வர அந்த வீட்டுல நான் மரியாதை எல்லாம் போச்சு. கேவலம், என்ன நம்பி ஒரு பைக் தரலன்னா அப்புறம் என்ன உறவு மரம் வேண்டி கிடக்கு. கரெக்டா சொன்னேன். அதனால அந்த சபையில அறிவிக்கிறேன், நான் இந்த ஃபங்க்ஷனை பைகாட் பண்றேன், வர முடியாது. அதாவது கதிரேசனின் மூத்த மருமகனும் கோபியின் மாமாவும் ஆல்ரவுண்டர் குமாரின் மைத்திரனுமாகிய திருவாளர் லட்சுமணன் இந்த விழாவை புறக்கணிக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாண்டா பட்லர், சுமாரா. என்னங்க, நம்ம கிளம்பலாமா? என்னங்க, எங்க கிளம்பலாங்க? இப்படியே போய் தெருவில் டான்ஸ் ஆட போறியா? போடி உள்ள. ஆமா, உங்களை கட்டிட்டதுக்கு அது ஒண்ணுதான் குறை. வேணும்னா வாங்க, ரெண்டு பேரும் போய் சேர்ந்தே ஆடலாம். ஐயோ லட்சுமணா, கற்பனை பண்ணி பார்த்தாலே பயமா இருக்க. ப்ளீஸ் வேண்டாயா. சுமாரா. டேய், நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், நீயும் போக கூடாது, போ உள்ள. இத பாருங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இனிமே எந்த சக்தியாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன். அடியே அறிவு கட்டவள, என்னை நம்பி பைக் தர மாட்டாங்கறான் உன் தம்பி. அப்படிப்பட்ட நடத்துற ஃபங்க்ஷன் நீ போகணுமா? அதுக்கு நான் அனுப்பி தரணுமா? போடி உள்ள. அடடடடடடட. இந்த திருவிளையாடல் படத்துல தட்ச நடத்துற யாகத்துக்கு சிவாஜி சாவித்திரி போவானு சொல்லுவார் பாரு, அந்த மாதிரி டயலாக் விட்டு இருக்கான் பாருங்க. இத பாருங்க, நீங்க சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, வீட்லயே இருங்க. கோபி, நாம கிளம்பலாமா? அக்கா, இந்த ட்ரெஸ்ல இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. நிஜமாவா? அப்புறம் என்னக்கா? கிளம்புமா? வா, வா, கிளம்பலாம், ஏய், கிளம்பலாம். நில்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன மதிக்க மாட்டே, அப்படிதானே? அடடடா, உங்களுக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க வீட்லயே பேசாம இருங்களேங்க, நாங்க கிளம்புறோம். விஜய், சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். கட்டின கழுத இவ்வளவு என்ன மதிக்கல, அப்புறம் யார் இந்த வீட்டுல மதிக்க போறாங்க? எக்கட கட்டு போங்க, நான் எங்கேயாவது போறேன். புரியுது இல்ல? பொத்திட்டு போயா போயா போ. சுத்தமா மரியாதை எல்லாம் போச்சு, என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. என்னை நம்பி பைக் கூட தர மாட்டேங்கிறான், நம்பிக்கையே எல்லாம் போச்சு. இருங்கடா, உங்களை பாத்துக்கிறேன், இருங்க. அண்ணன் வீட்ல இருக்காரு, போயிட்டு அப்புறமா வாங்க. துட்டு ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்கு, அண்ணன் போனதுக்கு அப்புறம் தரேன், போங்க. சரி. மா கிளம்புறமா? சரிப்பா. வரேன் சாரோ. பழனி எங்க? போயிட்டு அப்புறம் வரேனாரு. சரோ எங்க இருக்கா? பக்கத்துல தான் இருக்காங்க. சரோ, என்னத்த? மாவு ஊற போறதுக்கு உளுந்து வாங்கணும்னு சொன்னியே, கடையில போய் வாங்கிட்டு வா. இல்லத்த, இந்த கடையில உளுத்தம் பருப்பு கிடைக்கல. ஏன் இந்த கடையில உளுந்த பருப்பு இல்லைன்னா வேற கடையில உளுந்த பருப்பு கிடைக்காதா? போய் வாங்கிட்டு வா, போ. போயிட்டு வரத்த.
வாங்க அண்ணே. அம்மா பழனி என்ன வந்திருக்காரு. என்ன சிக்கல் பாட்டு எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. இந்த வீட்ல திருட மாதிரி வர வேண்டியிருக்கு. காஃபி சாப்பிடுறீங்களா அண்ணே? போட்டு கொடுமா, ரொம்ப நேரமா வெளியில நீ வெயிட் வேற என்னடி உபச்சாரம் பண்ணிக்கிட்டு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடு. கடைக்கு போன வந்துட போறா. போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க அண்ணே. ஏமா இவ்வளோ பணத்தை வீட்டுக்கு தெரியாம சேர்த்தீங்க? ஏன்பா எதுக்கு கேக்குற? இல்ல, எனக்கு தெரிஞ்சு மாணிக்குமே ஒரு வல்லால கண்டேன். அவனுக்கு தெரியாம இப்படி ஒரு டபுள் பாஜி வேலை பண்றதுன்னா. இத பாருப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நிர்மலா, பேப்பர் கொடுத்து கையெழுத்து வாங்க. இந்தாங்க அண்ணே, இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. அண்ணன் அண்ணன்னு சொல்லி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க தங்கச்சி, நியாயமா அது? அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு பணம் தரேன்ல, எல்லாம் ஒரு நம்பிக்கைக்கு தான். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கூட. நம்பிக்கைக்கு தானே? ஒரு கையெழுத்து என்ன 100 கையெழுத்து போட்டு தரேன். ஏன் பழனி, வட்டி பணம்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவல்ல? ஏன்னா வீட்டுல யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம். அம்மா 1ஆம் தேதி வருதோ இல்லையோ, ஆனா வட்டி பணம் டான்னு வந்துடும். ஏப்பா, யார கேட்டு இந்த பணத்தை இங்க கொண்டு வந்த? எடுத்துட்டு போப்பா, போன்னு சொல்றேன்ல. அவர் ஒரு விவஸ்தை கட்ட மனுஷன். ஏண்டி, உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட விவரமே கிடையாதா? யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக இவங்கிட்டயா வாங்க சொல்றது? மாணிக்கத்துக்கு தெரிஞ்சா பொண்ணே போட்டுருவான். இத பாருப்பா, உன் காசும் வேண்டாம், உன் சங்காத்தமும் வேண்டாம். உன் துட்டை எடுத்துக்கிட்டு போய் சேரு, கிளம்பு. இடத்த காலி பண்ணுப்பா. சரோ, அது ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு பணம் தரணுமா, நம்ம வீட்டுல கேட்க வேணா நினைச்சு இவன் மூலமா வாங்கி அந்த ஃப்ரெண்டுக்கு தர சொன்னாராம். இவனுக்கும் மாணிக்கத்துக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். அதனாலதான் வேண்டான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டேன். இத பாரு, இவன் வந்து போன விஷயம் உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாம். அப்புறம் அவன் பாட்டுக்கு இவங்கிட்ட சண்டைக்கு போய் பெரிய பிரச்சனையே ஆயிடும். அதுவும் மாப்பிள்ள சொல்லி இவன் இங்க வந்தான்னு தெரிஞ்சதுன்னா மாணிக்கம் ரொம்பவே சங்கடப்படுவான். என்ன நான் சொல்றது புரியுதா? இத பத்தி மாணிக்கத்துக்கிட்ட மூச்சு விட்டுறாத. போய் உளுத்தம்பருப்பு ஊற போடு போ. என்ன மாணிக்கம், சரக்கு வந்திருக்கா போல் இருக்கு. ஆமாண்ணே. அக்கம் பக்கம் திரும்பாம வேலை செய்யற. என்ன பண்றது, பண்ணி தானே ஆகணும். பாரு பாரு, முன்னாடி மாதிரி இல்லைண்ணே. அப்போல்லாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு சரக்கு அனுப்புவோம். இப்போல்லாம் லாரி கிடைக்கிற நேரத்துக்கு தான் சரக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. நம்ம நினச்ச நேரத்துக்கு லாரி கிடைக்க மாட்டேங்குது. மாணிக்கம், நான் ஒன்று சொல்கிறேன், அது உனக்கு ஒத்து வருமானு பாரு. சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, நான் என் லாரி கம்பெனியை வித்துடலான் இருக்கேன். ஏன், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னால் அதை சரியாக கவனிக்க முடியல. வண்டிங்களாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 வண்டி இருக்குது. நீங்கள் வேணால் அதை வாங்கிக்கங்களேன். வாங்கிட்டா உங்களுக்கு பல விதத்துலேயும் வசதியாக இருக்கும். வாங்கிடலாண்ணே, ஆனால் இப்போ நிலைமை சரியில்லை. என்ன மாணிக்கம், வியாபாரம் தான் நல்லா போயிட்டுருக்க, அப்புறம் நிலைமை சரியில்லை அது இதுன்றீங்களே. என்ன பண்ணுறது, வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் டிரான்ஸ்போர்ட் வாங்குற அளவுக்கு பணம் இல்லையே. நீங்கள் வாங்குவீங்கன்னு பார்த்தேனே மாணிக்கம். என்ன பண்ணுறதுண்ணே, இப்போ வசதி இல்லையே. சரிப்பா, வேற ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லு, நான் கிளம்புறேன். சரி, வரேன்பா. ரொம்ப நல்ல சான்ஸ்ண்ணா இது. ரொம்ப நல்ல சான்ஸ் தான்டா. என்ன பண்ணுறது, பணம் இல்லையே. நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? அவ்வளோ பெரிய தொகை நீ எங்கடா போய் புரட்டுவ? கஷ்டம்தான், ஆனால் எடுத்த எடுப்புலேயே வேண்டான்னு முடிவு பண்ணுறதை விட ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. சரி பண்ணு. எவ்வளோ சொன்னது? 40 கிலோண்ணே. சாமி இந்தாங்க கொடுங்க. சந்தனம் குங்குமங்க.
ஆமா 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 தம்பிக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்தால அது இன்னைக்கு ஓபனிங் அதான். அண்ணே எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா, போய் வேலையை பாருங்கண்ணே. இதோ என்ன போஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? கலர் பேப்பர் ஒட்டிட்டு இருக்கேன். என்ன அந்த ஊர் புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? என்ன சொல்றீங்க? இல்ல இந்த திருவிழா தான் இந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் ஒட்டி கம்மி பண்ணிட்டு இருப்பாங்க. தப்பி தவிர இந்த மிஷின்ல ஒட்டி தொலைச்சிட போறேன். ஏன் மாமா இல்லாத குறை நீங்க நிவர்த்தி பண்ணிடலாக்கும். உங்க லாஜிக்கே தப்பியா? வழக்கமா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கவர் செடியை கூப்பிட்டு கூத்து விளக்கத்தை சொல்லுவாங்க. வீடியோ கவரேஜ் பண்ணா ஆடுக்கு ஆடு மாச்சு, கிளாமருக்கு கிளாமர் மாச்சு. என்னமோ உன்ன மாதிரி ஆளுங்கிட்டலாம் தொழில் மாட்டி சீரழியுது. போஸ் ஆ, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ஆயிடுச்சுக்கா. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரமா போங்க. வாங்க. அதை ஒட்டிட்டு வந்துடுறேன் தம்பி. டே அது இழுத்துக்கட்டும். யார் இந்த லேடி? பழம் பெரும் நடிகையா? இல்ல நானும் கோபி வேலை பார்த்தோம்ல பழைய கார்மெண்ட்ஸ். ஓ. அங்க வேலை பார்த்தக்கா அவ நம்மகிட்ட வேலை செய்யுது. அசப்பல பார்த்தா அஞ்சலி தேவி மாதிரி இருந்துச்சா, அதான் நடிகான்னு கேட்டேன். என்ன இப்படி உங்களுக்கு? அண்ணே அங்கே வெட்டியா உட்காந்துட்டு இருந்தீங்க, இங்க வெட்டியா அரட்டடிச்சிட்டு இருக்கீங்களா? வேலையை பார்க்க மாட்டீங்களா? இல்ல இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் வாங்கண்ணே பாத்துங்க. வாங்க பூஜை ஆரம்பிங்க. தம்பி வேமா கட்டிட்டு வெட்டி வாப்பா. பேச்சு பேசான்னு சொன்னா கேட்டியா? போ. குத்து விளக்கு ஏத்துங்கோ. அப்பா விளக்கேத்துங்க. நானா வேண்டாப்பா, ஏப்பா விளக்கேத்துங்க. நான் ஏத்துனா அவ்வளவு சரியா இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? கோபி, உன் மனசுல நீ எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன விளக்கேத்துங்க. இல்லப்பா, பெண்கள் தான் குத்து விளக்கு ஏத்தணும். நான் தனி மனுஷன், துணை இல்லாதவன். அம்மா மனசுல நினைச்சிட்டு விஜய் ஏத்துறதா பொருத்தமா இருக்கும். விஜய் ஏற்றல். விஜய் மாமா ஏத்த சொல்லுங்க சார். யாருக்கு ரசனையே இல்ல. போது நிறுத்துங்க. உங்களுக்கு அப்புறம் பிறந்தவர் அவரே இந்த அளவுக்கு மடமடன்னு வளர்ந்துட்டாரு. கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்ல. பேசாம நில்லுங்க. அந்த இடத்துல நிறுத்திட்டாத ராஜி. வாய மூடுங்க. கம்பெனி பேர் சொல்லுங்க. விஜய் கார்மெண்ட்ஸ். பாருங்க நீங்க. விஜய் கார்மெண்ட்ஸ் சகலதோ பாக்ய பிராப்திரஸ்து. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.